என்னை எல்லாத்துக்கும் பிடிக்கணும் அப்படின்னு தானே எல்லாத்துக்குமே தோணும். யாருக்காவது சொல்லுங்க பார்க்கலாம், என்னை யாருக்குமே பிடிக்கக்கூடாது, அப்படி பிடிக்காம இருக்கணும்னா என்ன காரணம் அப்படி சொல்லுங்க அப்படின்னு யாராவது கேட்பீங்களா? கேட்கவே மாட்டோம் இல்லையா? ஏன்னா நமக்கெல்லாம் எல்லாத்துக்கும் நம்மள பிடிக்கணும் அப்படின்னு தான் தோணும். இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, எப்படி நான் மத்தவங்கள அட்ராக்ட் பண்ணணும், மத்தவங்களை எப்படி அட்ராக்ட் பண்ணி என்னோட வசமா வச்சுக்கணும் அப்படின்னு யாருமே இல்லைன்னு சொல்லாதீங்க. கண்டிப்பா இவங்களை நான் அட்ராக்ட் பண்ணணும், இந்த லீடரை நான் அட்ராக்ட் பண்ணணும், இல்ல இந்த பர்சனை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்ற ஆசை எல்லாத்துக்குமே இருக்கும். ஓகேவா? அப்படி இருந்தாதான் நம்ம ஹியூமன் பீயிங்கே கண்டிப்பா. சோ அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். ஹாய், கனவுகள் மெய்ப்படும் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, சரி. எல்லாருக்கும் எனக்கு பிடிக்கணும், அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தருக்கு பிடிக்கணும்னா அவங்களுக்கு ஃபேவரா நடிப்பாங்க. ஸோ அப்படி நடிக்காம நேச்சராகவே நம்மள மற்றவங்களுக்கு பிடிக்கணும், நம்ம மற்றவங்கள அட்ராக்ட் பண்ணணும், நம்ம பீப்புளை அழகாக ஹேண்டில் பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னா இந்த புக்கு செம்ம சாய்ஸுங்க. ஸோ அந்த புக்கை தான் இப்போ நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஆர் யூ ரெடி? அந்த புக்கோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள். இதை எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டேல் கார்னெகி. ஓகேவா? ஸோ ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள். இதில் வந்து நிறைய சொல்லியிருப்பார். எப்படி வந்து நம்ம பீப்புளை ஹேண்டில் பண்ணணும், எப்படி வந்து பீப்புளை வந்து நம்ம அட்ராக்ட் பண்ணணும், அப்புறம் எப்படி நம்ம பீப்புளோட ஆசைகளை தீர்க்கணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் நான் சில விஷயங்கள் மட்டும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீப்புளை ஹேண்டில் பண்ணுறதுல மற்றவங்க தப்பை சொல்லும் போது கரெக்டாக சொல்லணுங்க. ஏன்னா இப்போ நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுறதுக்குன்னே கிளம்புறவங்க. எப்படின்னா, நம்ம இந்த தப்பு பண்ணுவோம், ஆனால் அதே தப்பு மற்றவங்க பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது எப்படி இருக்கும்? டேய், ஃபர்ஸ்ட் இந்த தப்பை நீ கரெக்ட் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் அட்வைஸ் பண்ண, அப்படி தானே சொல்லுவாங்க. ஸோ ஒரு தப்பை சுட்டி காட்டும் போது அதை அழகாக சுட்டி காட்டணும். அதுக்கு ரைட்டர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து அவரை பார்க்க வரும்போது ஃபுல்லா டாக்குமெண்ட் ஃபுல்லா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸா இருக்கு. ஸோ அவரை பார்த்து, இங்க பாரு, இது ஃபுல்லா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸா இருக்கு, இதை மாத்து அப்படின்னு சொன்னா அவருக்கு கோபம் வந்துடும் சொல்லிட்டு ரைட்டர் என்ன டெக்னிக் ஹேண்டில் பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் பண்ணுவேன், எனக்கும் மறந்து போயிடும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு கஷ்டமான வேர்ட்ஸ் எல்லாம் இந்த நோட்டில் எழுதி வச்சிருப்பேன். அப்போது நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றது இந்த நோட்டில் நான் செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, ஆமாங்க இதில் ஒரு சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறாரு. உடனே ஓகே சார், நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன்னு போயிட்டு அந்த ஒரு மிஸ்டேக் மட்டும் இல்லை, அந்த டாக்குமெண்ட்டே திரும்ப மாற்றி எழுதிட்டு வர்றாரு அவரோட அசிஸ்டண்ட். அப்போது நம்ம ஒரு மிஸ்டேக்கை சொல்லும் போது அதை பார்த்து பக்குவமாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும் அப்படின்றது தான். அடுத்தது செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்களோட தேவை என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். தேவை என்ன அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மீனை பிடிக்க போகிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீமை மீனுக்கு போட்டிங்கன்னா பிடிக்குமா? பிடிக்காது. மீனுக்கு என்ன ஃபுட்டு பிடிக்குமோ அதை போட்டு தான் மீனை பிடிக்க முடியும். அதுதாங்க. ஸோ மற்றவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து பூர்த்தி செஞ்சு நம்ம வந்து மற்றவங்கள அட்ராக்ட் பண்ணி நம்ம கையில் வச்சுக்கணும். அப்போ அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இஷ்டமாயிரும். அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீப்புளை நம்ம அட்ராக்ட் பண்ணுறதுக்கு பண்ண வேண்டியது, அவங்களோட ஆர்வத்தை தூண்டணும், ஆர்வமாக நம்ம அவங்கக்கிட்ட பேசணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வீட்டில் டாக் வளர்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. டாக் என்ன பண்ணும்? நீங்கள் வீட்டுக்கு வந்து ஓடி வந்து நம்மளை விளையாடுவோம்னு நம்மக்கிட்டலாம், அந்த மாதிரி தான். இப்போ ஒருத்தரை பார்க்குறோன்னா அவங்கக்கிட்ட போய் நம்ம ஆர்வமாக பேசணும் ஜாலியாக. அப்போது ஓகே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நம்மள பிடிச்சிரும். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மைல். இது வந்து சைனீஸ் ப்ராவர்ப் ஒன்று இருக்கும், அதை சிரிக்க தெரியாதவன் கடையை திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா சிரிக்கணும். சிரிச்சாதான் வந்து நமக்கு வந்து நம்மளை மற்றவங்களுக்கு பிடிக்கும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, முகத்தை கடுன்னு வச்சுட்டு இருந்தோம்னா யாருக்குமே நம்மளை பிடிக்காது. அப்போது எல்லாருக்கும் நம்மளை பிடிக்கணும்னா சிரிக்கணும். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேர் சொல்லணும். பேருக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, எப்போதுமே அவங்களுக்கு அவங்க பேரை ரொம்ப பிடிக்குங்க. இப்போ ஒரு பென் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடையில், அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன எழுதி பார்ப்பீங்க? மோஸ்ட்டாக 90% அவங்க பேரை தான் நம்ம எழுதி பார்ப்பாங்க, அவங்கவுங்க பேரை.
அது மாதிரி இதுல இந்த புக்ல ஒருத்தர் ரைட்டர் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்வார். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜிம் அப்படின்னு ஒருத்தர், அவர் வந்து ஒரு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவா இருப்பாரு. ஸ்டார்டிங்ல என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, மக்களை அட்ராக்ட் பண்றதுக்காக அவங்களோட பேரெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்குவாராம். அப்போ பிற்காலத்துல அவர் வந்து பெரிய அரசியல் தலைவரா வந்துடுறாரு. வந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட போயிட்டு நம்ம டேன் கார்னகி வந்து இன்டர்வியூ எடுக்கிறாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி உங்களை எல்லாத்துக்கும் பிடிக்குது அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்ன ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து யாரை பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் ஒரு பேரு சொல்லி கொடு. ஃபார் எக்ஸாம்பிள், ஹாய் பிரியா எப்படி இருக்க, ராமு எப்படி இருக்க அப்படின்னு நம்ம பேரு சொல்லி 10 வருஷம் கழிச்சு போனாலும் பேரு சொன்னோம்னா அப்போ அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஐயோ இவ்வளவு பெரிய தலைவர் என் பேரை ஞாபகம் வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு அவரு அப்போ டேல் கார்னகி கேட்கிறாரு ஜிம் கிட்ட, நீங்க எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருப்பீங்க? ஒரு 10,000 பேர்? இல்லைங்க, எனக்கு வந்து இது வரைக்கும் 50,000 பேரோட பேர் வந்து நீ ஞாபகமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப்போ ஒருத்தரோட பேரை சொல்லி கூப்பிடும் போது அதோட வேல்யூவே கூடிடும். அதுக்காக இப்ப நம்ம கல்ச்சர்ல எல்லாம் யாரும் பேரெல்லாம் பெரியவங்க பேரெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. நமக்கு மேல இருக்க ஹெட்டை போயிட்டு நம்ம பேரை வச்சு கூப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மரியாதை தெரியலன்றுவாங்க. ஸோ நம்ம கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அடுத்து மக்களை அட்ராக்ட் பண்றதுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க பேசுறத நம்ம லிசன் பண்ணணும். எல்லாருமே பேசணும்னு ஆசைப்பட்டா யாரு தாங்க கேட்கறது? அதனால நான் பேசுறது யாராவது கேட்க மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்க்கிற சமயத்துல மற்றவங்க கதையை நம்ம வந்து லிசன் பண்ணி கேட்டோன்னு வச்சுக்கோங்க. அப்ப அப்படியே அவங்க புக்ல வந்து நீங்க ஜங்குன்னு ஏறி உட்காந்துக்கலாம். ஏப்பா இவர் என்னோட கதையை கேட்டாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மள அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும். அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, மற்றவங்களுக்கு பிடிச்ச டாபிக்கை பேசணுங்க. இப்போ வந்து ஒரு ஃபுட்டின்னு வச்சுக்கோங்களேன், அவர்கிட்ட போயிட்டு நீங்க அரசியலை பத்தி பேசுனீங்கன்னா உங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. அவர்கிட்ட போயிட்டு நேற்று புதுசா ஒரு ஹோட்டல் ஓபன் பண்ணாங்க பாத்தீங்களா, அங்க ஃபுட்டு சூப்பரா இருக்கு அப்படின்னு பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிரும். ஸோ யார் யாருக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை வச்சு நீங்க பேசுனீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களை வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். நீங்க வந்து ஒரு அட்ராக்டிவ் பர்சனா வந்து தெரிவிங்க. அடுத்து கடைசியா அவர் சொன்ன பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறையே பேசிட்டு இருக்க கூடாதுங்க. குறைய பேசுறதுல வந்து யாருக்குமே பிடிக்கவே பிடிக்காது சுத்தமா. நீ இப்படி பண்ண அப்படி பண்ண அப்படின்னு குறை சொல்லிட்டே இருந்தோம்னா யாருக்குமே நம்மள பிடிக்காது. அப்போ நம்ம குறைய சொல்றதை நிறுத்திட்டு நீங்க இப்படி எல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அவங்க நிறைய அப்ரிஷியேட் பண்ணிட்டு அப்புறம் அவங்க குறைய சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு குழந்தை நிறைய கெட்ட வார்த்தை பேசுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தைக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, சாக்லேட் கொடுத்து ஒரு நல்ல வார்த்தை பேசும்போது ஐயோ இன்னைக்கு நிறைய நல்ல வார்த்தை பேசியிருக்கியே அப்படின்னு சாக்லேட் கொடுத்தோம்னா அந்த குழந்தை புரிஞ்சுக்கும், ஓ இதுக்கு முன்னாடி நம்ம கெட்ட வார்த்தை பேசணும் போலல்ல, அப்பதான் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணல, இப்ப வந்து நம்மளை அப்ரிஷியேட் பண்றாங்க அப்படின்னா நம்ம நல்ல வார்த்தையே பேசணும் அப்படின்னு பண்ணணும். அப்போ குறைய வந்து நம்ம சுட்டி காட்டும் போது ஃபர்ஸ்ட் அவங்க பண்ண நல்லதை பண்ணிட்டு சொல்லிட்டு அப்புறம் குறைய சுட்டி காட்டணும். இன்னொன்னு பாராட்டணுங்க. பாராட்டுக்கு மயங்காத ஆளே கிடையாது, புகழ்ச்சிக்கு மயங்காத ஆளே கிடையாது. அதனால நல்ல மனசார ஒருத்தரை பாராட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் நம்ம என்ன பண்றது, எல்லாத்துக்கும் பிடிச்ச பீப்புளா இருப்போம் நம்ம. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஸை வின் பண்ணலாம், நிறைய பீப்புளுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த புக்கு டைம் கிடைச்சா படிச்சிருங்க. ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் பெல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் ஒவ்வொரு தடவை போடுற வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.